வெல்கம் டு மைக்ரோ கிரீன்ஸ். இன்றைக்கி மைக்ரோ கிரீன்ஸ் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது எப்படின்னா, மைக்ரோ கிரீன்ஸ், சேமியா, பீட்ரூட்டு இதை வச்சு ஒரு ரெசிபி, நல்ல ஹெல்த்தியான ரெசிபி செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம், கடுகு சிறிதளவு போட்டுக்கலாம். அது கூட வெங்காயம், கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா வதங்கியவுடன் அது கூட பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறது கிடையாது, ஓரளவு வதங்கினாலே போதும். தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எப்படி விடணும், தண்ணி எந்த அளவு கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ சேமியா ஆட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். லிட்டு போட்டு கவர் பண்ணி ஒரு நிமிஷம் வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ காரத்திற்கு பச்சை மிளகாய் பவுடர், அதாவது க்ரீன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப எளிமையான ரெசிபிங்க, ஆனால் ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லிட்டு போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். எடுத்து நல்லா கிளறி கொடுத்தா ரெசிபி தயார். இப்போ மைக்ரோ கிரீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மைக்ரோ கிரீன்ஸ் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. போட்ட உடனே ஒரு கிளறி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெசிபி தயார். இந்த ரெசிபியில் க்ரீன் கிராம்ஸ் மைக்ரோ கிரீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.